ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இப்போ நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னா, நம்ம ஆல்ரெடி பாலிட்டி எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது, அப்புறம் மேக்ஸ் எப்படி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யூனிட் 6ல் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது பார்த்துட்டோம். இன்றைக்கி அதே வரிசையில் நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னா, ஹிஸ்ட்ரி இருக்குது பார்த்தீங்களா, ஹிஸ்ட்ரி ஐஎன்எம் எப்படி கவர் பண்ணுறதை நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? அந்த ஹிஸ்ட்ரி எப்படி ஈஸியாக முடிக்கிறது, அதுக்கப்புறம் உங்களுக்கு அது எப்படி ப்ரீவியஸ் கொஸ்டினில் எப்படி பார்க்குறதுன்னு நான் சொல்கிறேன். ஓகேங்களா? வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டே வாங்க. புதுசாக இருந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போது இதுதான் நம்ம ஹிஸ்ட்ரியோட வெட்டு ஸ்டடி. ஓகேங்களா? இப்போ ஐஎன்எம்மையும் ஹிஸ்ட்ரி ஐஎன்எம் ஹிஸ்ட்ரி தனித்தனியாக இருந்துச்சு. இப்போ ஐஎன்எம் ஹிஸ்ட்ரி ஐஎன்எம்மும் ஒட்டுக்கா தனியாக இல்லை, இப்போ ஒட்டுக்கா வச்சுட்டாங்க. புரியுதுங்களா? இது ஹிஸ்ட்ரி. அப்போ ஐஎன்எம்முக்கு நம்ம தனியாக படிக்கணும், அங்கே தனியாக இருக்கும். ஓகேங்களா? இப்போ ரெண்டையும் மெர்ஜ் பண்ணதுனால நமக்கு நிறையா பாடம் படிக்கிற மாதிரி ஃபீல் ஆகும் இல்லையா? நான் ஏகப்பட்ட பாடம் ஹிஸ்ட்ரியிலே படிக்கணும். அப்போ இந்த ஹிஸ்ட்ரியிலே கற்றுக்கிட்ட 10 கொஸ்டின் தான் கேட்குறாங்க. ஆனால் நம்ம இது என்ன பண்ணுறதுன்னு நம்ம நிறைய யோசிச்சுக்கிட்டு இருப்போம். ஒரு பிரச்சனையும் இல்லை. புரிஞ்சுதுங்களா? இதில் நம்ம ஃபஸ்ட்டு நம்ம டாப்பிக்கில் படிக்க சிந்து சில நாகர் இருக்குல்ல, இந்த சிந்து சில நாகரத்தை ஃபுல் அண்ட் ஃபுல் படித்து முடிச்சிருங்க. புரியுதா? இப்போ எப்படின்னா, தேர்ந்தெடுத்து படித்தா போதும். ஹிஸ்ட்ரியில் சும்மா அத்தனையே வள கொலன்னு படிக்கணும்னு அவசியம் இல்லை. தேர்ந்தெடுத்தால் போதும். இப்போ ஃபஸ்ட்டு 5 டாபிக் பாருங்களேன். சிந்து நாகரிகம், குப்தர், தில்லி சுல்தானுகள், முகலாயர், மராத்தியர் இருக்கா? அந்த மராத்தியர் நம்ம கரெக்டாக பார்த்தாவே அந்த 5 டாப்பிக்கு பார்த்தாவே போதும். புரிஞ்சுங்களா? இதை பார்த்துட்டாவே இப்போ தென்னிந்திய வரலாறுன்னு வருதா, இந்த தென்னிந்திய வரலாறு இப்போ தென்னிந்திய வரலாறு வருதா, இந்த டாபிக் பார்த்துட்டிங்கன்னா நம்ம யூனிட் 6லேயே கவர் ஆகிரும். இந்த பாடம்லாம் இருக்குல்ல, இந்த பாடம் யூனிட் 6லேயே நம்ம கவர் பண்ணிவிடுவோம். அதை பற்றி அதுவும் பிரச்சனை இல்லை. அப்போ இங்கே இந்த 7ஆம் லெசன் வருதுல்ல, இந்த 7 லெசன் நமக்கு யூனிட் 6லேயே கவர் ஆகிடுது. அப்புறம் இந்த பாதிலாம் பார்த்தீங்கன்னா எத்திக்ஸு பாலிட்டியில் பாதி கவர் பண்ணிடுவோம். இது எத்திக்ஸ் பாடத்தில் யூனிட் 6ல் கவர் ஆகிடும். அப்போ நம்ம படிக்க வேண்டியதில் என்னது, ஹிஸ்ட்ரியில் இந்த 5 டாபிக் மட்டும் படிச்சுட்டீங்கன்னாவே போதுமானது. ஹிஸ்ட்ரிக்கு மட்டும் சொல்கிறேன். அடுத்து ஐஎன்எம் இருக்குல்ல, ஹிஸ்ட்ரி நீங்கள் பாதி படித்தாவே ஐஎன்எம் பாதி படித்த மாதிரி. ஓகேவா? ஐஎன்எம் நீங்கள் பாதி முடிச்சிட்டிங்க அப்படின்ட்டு இருக்கும். ஐஎன்எம்ல என்னென்ன வரப்போகுது, இப்போ நமக்கு என்ன இந்த 10th இருக்கிற பாடம் வரும், அதுக்கப்புறம் 12th இருக்கிற பாடம் கொஞ்சம் வரும். அவ்வளோதான் நமக்கு இருக்க போகுது. நம்ம அதை மட்டும் நம்ம கரெக்டாக தெளிவாக பார்த்தா போதும். புரிஞ்சுதுங்களா? இப்போ நான் ஃபஸ்ட்டு உங்கள் எல்லாத்தையும் சொல்கிறது என்னென்னா, இப்போ ஹிஸ்ட்ரி புக் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஹிஸ்ட்ரி புக் இருக்குன்னா, இப்போ சின்சா நாகரம் 6th புக் எடுத்து படிக்கிறீங்கன்னா, அதையும் இப்போ இதுலேருந்து சின்சா நாகரம் இங்கே இருக்கா, இப்போ இந்த நாகரிகம் இருக்குது அப்படின்னா நீங்கள் ரெண்டையும் ரிலேட் பண்ணணும். புரிஞ்சுதா? ரெண்டையும் ரிலேட் பண்ணி படிக்கணும். இப்போ சின்சா நாகரம் இங்கே வருதுன்னா, இங்கே வருது அப்படின்னா இது எல்லாமே ரிலேட் பண்ணணும். புரிஞ்சுதுங்களா? ஏன் நான் ரிலேட் பண்ணி படிக்க சொல்கிறேன் அப்படின்னா, அப்போ தான் நமக்கு புரியும். ஏன்னா இப்போ 6ல் ஒரு டேட்டா இருக்கும், 9th ஒரு டேட்டா இருக்குது, 11th ஒரு டேட்டா இருக்குது, எத்திக்ஸ் புக்கில் ஒரு டேட்டா இருக்குது. ஸோ நம்ம அத்தனை டேட்டா ஞாபகம் வச்சுக்கணும். புரிஞ்சுதுங்களா? ஸோ அதனால் எந்த இதில் அதிகமாக டேட்டாஸ் கரெக்டாக தெளிவாக கொடுத்துருவாங்களோ அதை மட்டும் நம்ம பார்த்தாவே போதுமானது. புரிஞ்சுதா? இப்போ இந்த சின்சனாக படித்த கையோட நான் ஆல்ரெடி என்ன சொல்லியிருக்கேன், ப்ரீவியஸ் கொஸ்டின் பார்த்துடணும். ப்ரீவியஸ் கொஸ்டின் பார்த்தா தான் நமக்கு நம்ம அந்த பாடத்தில் எவ்வளோ படிச்சிருக்கோன்னு தெரியணும். இன்னொன்று தெளிவாக நம்ம டெஸ்ட் ஒன்று போட்டு பார்க்கணும். புரிஞ்சுதா? இந்த மாதிரி டெஸ்ட் பேட்ச் இருந்தாலும் சரி, இல்லை உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இந்த டெஸ்ட் பேட்ச் இருந்தாலும் சரி, அந்த டெஸ்ட் பேட்சை நீங்கள் இது பண்ணாவே போதுமானது. இங்கே பார்த்தீங்களா, இந்த மாதிரி டெஸ்ட் பேட்ச் நீங்கள் பண்ணாலும் சரி, அது நீங்கள் போதுமானது. இதை மட்டும் நீங்கள் இந்த மாதிரி ஃபஸ்ட்டு டெஸ்ட்டு கொஸ்டின்ஸ் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண தான் ஹிஸ்ட்ரியில் நீங்கள் எவ்வளோ மார்க் எடுக்கிறீங்க, மேக்ஸ் ஆகட்டும், அப்புறம் நம்மளுக்கு பாலிட்டி, வேறு எல்லா சப்ஜெக்ட் ஆகட்டும், அப்போ தான் நீங்கள் எந்தளவுக்கு நம்ம முடிக்கிறோங்கிறது நமக்கு தெரியும். ஓகேவா? இப்போ ப்ரிப்பேருங்கிறது இந்த மாதிரி ஃபஸ்ட்டு 5 டாபிக் முடிச்சிட்டிங்கனாவே நம்ம பாதி கடல் தாண்டியாச்சு. அப்போ 10th இருக்கிற ஃபஸ்ட்டுனா அந்த 10ஆம் நூற்றாண்டு கடைசி பாடம் வரைக்கும் படிச்சிட்டிங்கன்னா ஐஎன்எம் முடிஞ்சுது. அதோட ரிலேட்டட் பார்த்துட்டிங்கன்னா நம்ம 12th ஹிஸ்ட்ரிலேயோ கொஞ்சம் கவர் ஆகும், அப்போ பாலிட்டியில் கொஞ்சம் கவர் ஆகும், இப்போ ஹிஸ்ட்ரியில் கொஞ்சம் கவர் ஆகும். அதை மட்டும் நீங்கள் பார்த்தாவே வேலை முடிஞ்சுது. ஹிஸ்ட்ரி நம்ம ஓவர். ஓகேங்களா? ஹிஸ்ட்ரி படித்தாவே பாதி கொஞ்சம் ஐஎன்எம்க்கு நம்ம கவர் ஆகிட்டோம்னா அந்த படம் தான் வருது. நீங்கள் யூனிட் 6 படிச்சிங்கனாவே யூனிட் 6 இருக்கிற பாடம் எல்லாமே இங்கே ஹிஸ்ட்ரியில் வருதா, தென்னிந்திய வரலாறுன்னு வருதா, அவ்வளோதான். நம்ம தென்னிந்திய வரலாறு படித்தாச்சு, இந்த யூனிட் 6ல் படிச்சிருப்போம். ஃபஸ்ட்டு நம்ம படிக்க வேண்டியது இந்த பாடம் தான். இதெல்லாம் முடித்தாவே நமக்கு பாதி கடவுள் தாண்டிடுச்சு. அப்புறம் ப்ரீவியஸ் கொஸ்டின் பார்க்குறோமா, ப்ரீவியஸ் கொஸ்டின் பார்த்துட்டாவே உங்களுக்கு எந்தெந்த கொஸ்டின் எங்கேருந்து எப்படி கேட்டிருக்காங்கிறது உங்களுக்கு ஐடியா கிடச்சிரும். அவ்வளோதான். இப்போ நீங்கள் ஒரு வேளை உங்களுக்கு ப்ரீவியஸ் கொஸ்டின் பார்க்க டைம் இல்லைனாலும் புக்கில் இருக்கிற கொஸ்டின்ஸ் பார்த்துட்டு போயிருங்க. ஃபஸ்ட்டு புக் பேக் பார்த்துட்டு போங்க, நமக்கு வேலை முடிஞ்சுது. ஓகேவா? இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணுங்கள். நமக்கு ஈஸியாக மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். நமக்கு கொஞ்சம் ஜாலியாக படிக்கலாம். அப்படின்னா சின்செல்லாம் படிக்கணும். அதுக்கு எத்தனை பாடம் இருக்குது, இதில் ஒரு 4 பாடம் இருக்குது. அப்போ அந்த 4 பாடம் நம்ம படித்தா போதும். அதுக்கப்புறம் குப்தர் இருக்குது, இதில் ஒரு 3 பாடம் இருக்கும். ஏன்னா இந்த மௌரியருக்கு இந்த இது இருக்குது பார்த்தீங்களா, இதில் கொஞ்சம்னா ஒரு 2-3 டாபிக் கொஞ்சம் கவர் ஆகும். அதுக்காக இந்த பாடம் கொடுத்துருக்கு. இன்னொரு விஷயம் என்னென்னா,
எத்திக்ஸ்லேயும் கொஞ்சம் கொஞ்சம் சின்சர் நாகரிகமும் குப்தருக்கு கவர் ஆவாங்க. நம்ம இதை படித்தாவே போதுமானது தானே, இதுலேயே எல்லாம் கவர் ஆகிடுது. டைம் இருக்க பட்சம் நம்ம அதெல்லாம் பார்க்கலாம். டைம் இருக்கிற பட்சம் வந்து நம்ம இதெல்லாமே நம்ம பார்த்தாவே போதுமானது. ஓகேங்களா? அவ்வளோதான், வீடியோ முடிஞ்சுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி ப்ரிப்பரேஷன் ஆரம்பிங்க. எடுத்தோடனே நீங்கள் 6th இருக்குல்ல, 6th படித்தா மட்டும்தான் நமக்கு புரியும். எடுத்து நான் 11th படிப்பேன்னு படிக்காதீங்க. பேசிக்லேருந்து போங்க, டைம் ஆனாலும் பரவாயில்ல. பேசிக்லேருந்து படித்தா தான் நமக்கு புரியும். பேசிக் 6th படிங்க, 7th வாங்க, 8th வாங்க, 9th வாங்க, 10th வாங்க, அப்படி வாங்க. ஒரு பேச்சு நீ 11th படி, 6th ஈஸியாக இருக்குமாங்க, வேணாம். ஏன்னா நமக்கு கான்செப்டே தெரியாமல் சும்மா போயிட்டு இருக்கக்கூடாது. ஸோ 6th புக்கு 6th பாருங்கள், 7th 8th 9th பாருங்கள், நம்ம ஈஸியாக இருக்கும். அப்புறம் ஒரு வேளை இது ரிலேட்டடாக எதுவும் இப்போ கரண்ட் அவர்ஸ் இருந்ததுன்னா பார்க்கணும். எப்படின்னா இப்போ ரீசெண்டாக வந்து இப்போ சென்னையில் வந்து ஜான் மார்ஷல் இருக்கார்ல, அவனு சின்சர் நகரத்துக்கு வந்து கண்டுபிடிச்சிருந்தாரு. அவரோட செலவு வந்து வச்சுருக்காங்க, ஒரு அருங்காட்சியகத்துக்கு முன்னாடி வச்சுருக்காங்க. அப்புறம் இது ஒரு ஹிஸ்ட்ரியோட கரண்ட் அஃபேர்ஸு. அப்போ குப்தர் பற்றி எனக்கு நாணயம் கிடச்சிருக்காங்களா? இப்போ வந்து ரீசெண்டாக எந்த ஊருன்னு தெரியல. அந்த ஊர் வந்து பார்த்திங்கன்னா விஜயநகர பேரரசு இருக்குல்ல, அதோட நாணயம் ஒன்று கண்டுபிடிச்சிருக்காங்க. இப்போ விஜயநகரம் நமக்கு இல்லை. ஸோ ஒரு வேளை அது வந்து நம்ம ஹிஸ்ட்ரி ரிலேட்டடாக தானே வருது. ஸோ அந்த கொஸ்டின் கேட்டால் என்ன பண்ணுறது? அப்போ வந்து இப்போ ரீசெண்டாக ஈரோடு கொடுமணல் இருக்குல்ல, அந்த கொடுமணல்லையும் ரீசெண்டாக வந்து ஒரு ஆராய்ச்சி பண்ணாங்க. நிறையா மண்பாண்டமும் சரி தாளுங்க நிறைய எடுத்திருக்காங்க. இப்போ அதை பற்றி ஒரு ரிலேட்டடாக மீட்டிங் கூட போட்டாங்க. இப்போ அதுவும் நம்ம கரண்ட் அஃபேர்ஸு, ஓகேவா? அதில் வந்து நம்ம சிற்பி பாலசுப்ரமணியம் சார் எல்லாருமே வந்து அதை கலந்துக்கிட்டாங்க. இந்த மாதிரி ட்ரீட் பண்ணி படித்தோம்னாவே போதுமானது. ஓகேங்களா? வீடியோ முடிஞ்சது. வீடியோ பிடிச்சி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். கூட உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விட்ருங்க. நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.